வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன். மோயார் நதிக்கரையில் மிதக்கும் மகர முதலை, முதுமலையின் உயிரியல் அதிசயம். முதுமலை புலிகள் காப்பகம் எனும் இயற்கை செல்வம் நிறைந்த வனப்பகுதியில் மோயார் நதி கரையில் காலை நேரங்களில் மென்மையான சூரிய ஒளியில் அமைதியாக ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் மகர முதலையின் காட்சி இயற்கையின் அழகையும் அமைதியையும் ஒரே நேரத்தில் வெளிப்படுத்துகிறது. வாழ்வின் நதி என அழைக்கப்படும் மோயார் நீலகிரி மலைத்தொடர்களின் மத்தியில் பாய்ந்து பல்வேறு வனவிலங்குகள் மற்றும் மனிதர்களின் வாழ்வாதாரமாக திகழ்கிறது. இந்த நதி வனவிலங்குகளுக்கும் அருகில் வாழும் மக்களுக்கும் இடையே ஒரு நுட்பமான சமநிலையை பேணும் முக்கிய உயிரியல் தலமாக உள்ளது. இந்த சூழலில் மகர முதலை போன்ற பசுமையான உயிரினங்கள் அமைதியாக இங்கு வாழ்ந்து வருகின்றன. பல ஆயிரம் ஆண்டுகளாக பரிமாண வளர்ச்சியில் தக்கவைத்து கொண்ட இந்த உயிரினங்கள் இயற்கையின் நிலைத்தன்மையை பிரதிபலிக்கும் முக்கிய சின்னங்களாக கருதப்படுகின்றன. இந்த மகர முதலைகள் இந்தியாவில் மிக உயர்ந்த பாதுகாப்பு பெறும் உயிரினங்களில் ஒன்றாக உள்ளன. இவை வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 அட்டவணை 1 சேர்க்கப்பட்டுள்ளன. மேலும் உலகளவில் பாதிக்கப்படும் பட்டியலில் இவை இடம்பெற்றுள்ளன. முதுமலை போன்ற வளமான உயிரியல் சூழலில் இந்த முதலைகள் மற்ற விலங்குகளுடன் அமைதியாக இணைந்து வாழ்வது சுற்றுச்சூழல் சமநிலையின் மிகுந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. இவை நதியின் உயிரியல் ஆரோக்கியத்தை பராமரிப்பதிலும் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவ்வாறான காட்சிகள் இயற்கையை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை நினைவூட்டுவதோடு மனிதர்களும் வனவிலங்குகளும் இணைந்து வாழும் நிலையான எதிர்காலத்திற்கான வழியையும் சுட்டி காட்டுகின்றன.